ஜென்ரலாக இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து வரவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. பட் ஆஸ்திரேலியாவில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் விசாவில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா முடியாது. யூ ஷுட் ஹேவ் ஒர்க் ரைட்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லாங் டேர்ம் விசாவோ இல்லை பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பர்சனல் பிஸ்னஸ் ரெண்டுமே கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன் என்ன பிரச்சனை வரும்னா, நாளைக்கு வந்து நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யும்போது நீங்கள் பர்சனல் பிஸ்னஸ் பிரிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே டிசோல்வ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து விற்பனை மூலமாக என்ன இன்கம் வந்துச்சோ அதுக்கு அப்படியே டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டாடர் மம் கம்பெனி தான் நார்மலி. உங்களுக்கு வந்து க்ரோன் அப் கிட்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் ஒரு $200,000 வருதுன்னா அந்த $200,000 வந்து குட் பி ஸ்பிளிட் அமங் த ஃபோர், டாட் அண்ட் மம் ப்ளஸ் அவங்க அடல்ட் கிட்ஸ். ஸோ அந்த 200,000க்கு வந்து ஒருத்தர் வந்து டாக்ஸ் பே பண்ணுறேன், அரௌண்ட் 30-35% டாக்ஸ், 40% டாக்ஸ் பே பண்ண வேண்டியது. அதே வந்து 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஈச் ஒன் கெட்ஸ் டாக்ஸ் at $50,000. அப்போ வந்து டாக்ஸ் வந்து மினிமைஸ் ஆகுது. ஜூன் வந்தோடனே டோன்ட் ரஷ் டு ஃபைல் யோர் டாக்ஸ் ரிட்டர்ன் பிகாஸ் யூ ஹேவ் டைம் டில் 31st October. உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுடைய what you call single touch payroll ஃபைனலைஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து they have time till July 14th. ஸோ நீங்கள் வந்து ரைட் டைம் டு ஃபைல் யோர் டாக்ஸ் ரிட்டர்ன் இஸ் only by August. ஓகே, 1st August மேலே நீங்கள் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Welcome. Today we have Suresh Madhavanan from Premier One Tax Accounting and our கூட நீங்க நிறைய நம்ம டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஸ்மால் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். Let's go there. Hi Suresh, how are you? Hi Azhar, I'm good. How are you? Very good, thank you. சொல்லுங்க, it's been long time நம்ம catch up பண்ணி இத டிஸ்கஸ் பண்ண போறோம். But today is going to be about financial year வந்துருச்சு. Plus அது இல்லாம ஆஸ்திரேலியா நிறைய தமிழ் மக்கள் வந்து டாக்ஸ் சம்பந்தமா நிறைய கேள்விகள் எப்போதுமே இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம கேட்கலாம்னு இருக்கிறோம். கண்டிப்பா. ஆஸ்திரேலியாவில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்றதில்ல, அது ரொம்ப ஈஸியான மெத்தடா. ஏன்னா நம்ம வெளியூர்ல இப்போ இலங்கையிலையோ இல்லை இந்தியாவிலையோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா நிறைய ப்ராசஸ் கோத்ரூ பண்ண வேண்டியது. ஸோ இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் மெத்தட் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது, இல்லை அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது இன்வால்வ் ஆகிருக்கு? நல்ல கேள்வி ஆசாத். ஜென்ரலாக இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து வரவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. பட் ஆஸ்திரேலியாவில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. ஆஸ் லாங் அஸ் யூ காட் த பேசிக்ஸ் ரைட், கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இஸ் ஆஸ் ஈஸி அஸ் 1 2 3. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த டிபிக்கல் ரெட் டேபிசம் இல்லைங்கிறனால எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல் த்ரூ ஆன்லைன். நீங்கள் யாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பியூரோக்ராட்ஸ் யாரும் மீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆஸ் லாங் அஸ் யூ நோ த பேசிக்ஸ் ரைட், ரெக்யர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் வந்து 10 minutes ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆஸ்திரேலியாவில். 10 minutes ஸ்டார்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே, அப்போ ஒரு அக்கௌண்டன்ஸோ இல்லை டாக்ஸ் ஏஜென்ட்டோட ஹெல்ப் தேவையா, இல்லை நான் ஆன்லைனில் போய் ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும்? எனக்கு நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போது ஆல்வேஸ் வாண்ட் ஹேவ் அ சைட் ஹசல். ஒரு பிஸ்னஸ் இருக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை க்ரோசரி ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் இருக்கணும்னு. ஸோ அதுமாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தே ஷுட் டூ? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எந்த மாதிரி லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் டெஸ்டிங் த வாட்டர் மாதிரி ஒரு பரிசீலித்த முறையில் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மேபி ஒரு சோல் ட்ரேடராக ஸ்டார்ட் பண்ணலாம். சோல் ட்ரேடருங்கிறது ஒன் மேன் ஷோ ஒரு ஒன் உமன் ஷோ. அது தனிப்பட்ட நபரோட வர்த்தகம்னு எடுத்துக்கலாம். நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு பேசிக்காக டாக்ஸ் ஃபைல் நம்பர் வேணும். அப்புறம் they have to apply for an ABN. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா இமீடியட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பிஸ்னஸ் நேம் வேணும். அந்த பிஸ்னஸ் நேம் வந்து ஆசிக்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸ் நேம் இருக்குன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஆசாத் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு வச்சுன்னா அந்த நேம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் போய் பேங்க்கில் வந்து அந்த நேமுக்கு அகேன்ஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இமீடியட்டாக வர்த்தகத்தை ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு ரெடிமேடாக வந்து நீங்கள் சொல்கிறது வந்து உடனே போய் ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்கிற ப்ராசஸ் பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அது ஒரு ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே எப்போதுமே ஒருத்தவங்க சொல்லும் போது ஈஸியாக தெரியும். அதை நம்ம உள்ளே போய் இறங்கி அதை பண்ணும்போது கஷ்டமாக தெரியும். கரெக்ட். ஸோ இங்கே வந்து என்னாலே போய் ஆன்லைனில் போயிட்டு ஒரு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். அது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஏடி வெப்சைட்டில் இருக்குது. ஏபிஆர் ஆஸ்திரேலியா பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஏபிஎன் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎஃப்என் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் விசாவில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா முடியாது. யூ ஷுட் ஹேவ் ஒர்க் ரைட்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லாங் டேர்ம் விசாவோ இல்லை பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் ஓகே ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பெனியை செட் பண்ணலாம். P2 லிமிடெட் கம்பெனியை செட் பண்ணலாம். அதுவும் ஆன்லைன்லேயே இமீடியட்டாக ஒரு நாள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆஸ் லாங் அஸ் யூ ஹேவ் தி பேசிக்ஸ் ரைட். ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் நேம் இருக்கணும். அந்த பிஸ்னஸ் நேம் வந்து அந்த ஆசிக்கில் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஆசிக்
ASICங்கிறது வந்து ஆஸ்திரேலியா செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் which is the regulating body to control the limited companies in Australia. அது வந்து நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறமேல் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றதா இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஹேவ் டு பி a resident director in Australia. இன்னொரு டைரக்டர் ஓவர்சீஸ்ல இருக்கலாம். எனி நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கலாம். ஆனா கம்பல்சரியா ஒரு டைரக்டர் வந்து ஆஸ்திரேலியால ரெசிடென்ட்டா இருக்கணும். இதான் பேஸ் ரிக்வயர்மெண்ட். ஓகே, அப்ப நம்ம ஃபாரின்ல இருந்து நம்ம செட் பண்ணாலும் இங்க ஒரு ஆள் வந்து ரெசிடென்ஸ் ஹேஸ் டு பீ. ஆமா, ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஹேவ் டு பீ a resident in Australia. ஆனா அந்த பர்టిక్యులர் ரெசிடென்ட் டைரக்டர் வந்து ஷேர் ஹோல்டிங் வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து 100% ஷேர்ஸ் வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஹேஸ் டு பீ a ஆஸ்திரேலியன் ரெசிடென்ட். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இங்க லோக்கல் டைரக்டர் இல்லைன்னா அந்த மாதிரி இந்த டைரக்டர்ஷிப் ஆஃபர் பண்ற நிறைய சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீக்கு they act as a director, as a local director. உங்களோட பிசினஸ் எல்லாம் செய்யணும், உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்காது. டைரக்டர் ஆக்ட் பண்ணுவாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் நீங்க லெஜிட்டிமேட்டா லீகலா பண்றீங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா at the end of the day if something goes wrongனா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு. Of course, yes. அதனால வந்து they charge a nominal fee like $8,000 $9,000 per annum சார்ஜ் பண்ணுவாங்க டைரக்டர் ஆக்ட் பண்றதுக்கு. பட் பிசினஸ் ஓனர்ஷிப் வந்து நீங்களே ஓவர்சீஸ்ல இருந்தாலும் நீங்களே வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க 100% நீங்களே வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க அந்த ஃபீஸ் தான் கேட்கல. இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு தனி மனிதனா நான் இங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு பிரைவேட் கம்பெனின்னு வச்சுக்கலாம், நான் மட்டுமே பண்ணோம், அதுக்கான காஸ்ட் என்ன தேவைப்படும் நினைக்கிறேன்? ஒரு பிடி லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுன்னா ஒரு அக்கௌண்டன்ட் மூலமா போனீங்கன்னா ஐ திங்க் ஒரு $1,500 to $2,000 சார்ஜ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் த ஃபீ which is payable to ASIC. அது ரெகுலேட்டிங் பாடி. அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாருன்னா ASICல வந்து உங்க கம்பெனியை பதிவு பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய் உங்களுக்கு உண்டான டேக்ஸ் ஃபைல் நம்பர், PAG வித்ஹோல்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன், GS ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் ஸ்டார்ட் ட்ரேடிங். இங்கே நிறைய காமனாக வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஆரம்பிச்சவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதேமாதிரி இருக்கும்போது உங்களுக்கு காமனாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் என்னென்ன பிரச்சனைக்காக வந்து ஒரு ஆரம்பிச்சுட்டு உங்ககிட்ட வருவாங்க, இல்லை யூஸ்வலி அவங்க என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இனிஷியலாகவே? இல்லை, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் GST பே பண்ணுமா பே பண்ணக்கூடாதா, கம்ப்ளைன்சஸ். ஆமாம், டாக்ஸ் ஆஃபீஸ்க்கு என்னென்ன ரிப்போர்ட் பண்ணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது வந்து என்னென்னா ஒரு வர்த்தகம் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய விற்பனை வருமானம், சேவை மூலமோ பொருட்கள் விற்பனை மூலமாக வர்ற விற்பனை வருமானம் வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு உண்டான பீரியடுக்கு வந்து $75,000 மேலே போகுதுன்னா, $75,000 மேலே போகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக GST ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அதில் ஒன்றும் இதே கிடையாது. அதே மாதிரி ஊபர் டிரைவர்ஸ், இந்த மாதிரி ஷேர் ரைடிங் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் $1 they have to register for GST. அவங்களுக்கு வந்து இந்த 75,000 threshold அப்ளை ஆகாது, மற்றவங்களுக்கு தான் அப்ளை ஆகும். ஓகே, ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி சர்வீஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஊபர் டிரைவர் ஆக்ட் பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஃப்ரம் day 1 you have to register for GST. Whether you make it 75 bracketல அந்த threshold அவங்களுக்கு அப்ளை ஆகாது, மற்றவங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓ சரி, ஓகே. அட் த சேம் டைம் அந்த சில பேர் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் போவாங்க, வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் GSTக்கு. 75,000 ரீச் பண்ணல, பட் ஸ்டில் தே கேன் ரெஜிஸ்டர் ஃபார் GST. அதில் ஒரு சில பேருக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அதனால் வந்து அவங்க ரைட் ஃப்ரம் day 1 GST ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் கம்பல்சரி GST ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணணும்னா அவங்களோட 12 months டர்ன் ஓவர் வந்து $75,000 மேலே போகுதுன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணாலோ இல்லை ஆக்சுவல் டர்ன் ஓவர் ரீச் ஆனாலோ they have to register for GST. Okay, all right. So what are the business obligations? Like for example, நான் எந்த டைம்ல ரிப்போர்ட் பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்குதா, இல்லை நான் வந்து இயர் எண்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுலாமா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் GST ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா குவார்டர்லி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஸ்டேட்மெண்ட். அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஸ்டேட்மெண்ட் போகும்போது வந்து நீங்கள் GST ரிப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணுற சேலரிலேருந்து வரி பிடித்தம் செய்கிறீங்க இல்லையா, இட்ஸ் கால் PAG வித்ஹோல்டிங். அதையும் வந்து நீங்கள் பேஸ் மூலமும் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டி ஸ்டேட்மெண்ட் மூலமா வந்து நீங்க GST ரிப்போர்ட் பண்றீங்க, PAG வித்ஹோல்டிங் ரிப்போர்ட் பண்றீங்க. ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து டாக்ஸ் ஆஃபீஸ்க்கு நீங்க பே பண்ணணும். அது ஒன்று இருக்கு. அப்புறமேல் வந்து நீங்க வந்து உங்களுக்கு கீழே எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சேலரி பே பண்ணும்போது சூப்பரானுவேஷன் அவங்களுக்கு கட்டணும். சூப்பரானுவேஷன் நத்திங் பட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபார் த ஃபியூச்சர். அந்த சூப்பரானுவேஷன் வந்து எவ்ரி குவார்டர் வந்து அந்த கன்சர்ன்ட் சூப்பரானுவேஷன் ஃபண்டுக்கு வந்து நீங்க ரெமிட் பண்ணணும். அது ஒன்று இருக்கு. அப்புறம் வருஷ கடைசியில் வந்து வருமான வரி தாக்கல் செய்யணும். நீங்க என்ன வர்த்தகம் பண்றீங்களோ அது வர்த்தகத்துக்கு உண்டான லாப நட்ட கணக்கு பார்த்துட்டு ப்ராபப்லி ஒரு நல்ல டாக்ஸ் அக்கௌண்ட் நீங்க எங்கேஜ் பண்ணீங்கன்னா அவர் கரெக்டாக வந்து அந்த உங்களோட வர்த்தகத்துக்கு அந்த பர்டிகுலர் ஃபைனான்ஷியல் இருக்க டாக்ஸ் இயருக்கு வந்து என்ன லாப
லாபம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுவார். அதுக்கு உண்டான என்ன டாக்ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், ரிட்டர்ன் லான்ச் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நார்மலி ஃபைனான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 1st ஜூலைல ஸ்டார்ட் ஆகி 30 ஜூனில் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஆன் 1st ஜூலை 2025, ends on 30 ஜூன் 2026. அப்போ நீங்கள் வந்து நார்மலி டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு டெட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31st அக்டோபர். பட் நீங்கள் ஒரு டாக்ஸ் அட்வைசர் மூலமாக போனீங்கன்னா அவருக்கு வந்து எக்ஸ்டெண்டட் டைம் இருக்கு லான்ச் பண்றதுக்கு. அவங்களுக்கு வந்து மே அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கு. So it's better to go through a tax season to file your tax returns if you're conducting a business. Oh, okay, that's really actually explains everything. இன்னொரு காமன் கொஸ்டின் யூஸ்வலி நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒன்று, ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்லேருந்து நிறைய வேலை செய்வாங்க. ஸோ ஹோம் பேஸ்டு ஒர்க் நிறையா, அது இல்லாமல் அது பிஸ்னஸாக இருக்கிறவங்க நிறைய பேர். இப்போது ஒரு தமிழ் ஈவெண்ட்ஸ்னால் அதில் சின்ன ஒரு கடை போடுவாங்க, அவங்க ஹோம் பேஸ்டாகவே சில விஷயத்த பண்ணி வெளியே வைப்பாங்க. ஆனால் இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்காது. மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வாங்குவாங்க. தே திங்க் தட் அன்லெஸ் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் போகிற வரைக்கும் நம்ம ஒரு டீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது தான் வந்து அது வேற எது தெரியும். ஸோ அவங்களுமே அதுக்கு வாட்ஸ் யுவர் அட்வைஸ் ஆன், ஓகேவா இது மாதிரி இனிஷியலாக வந்து பர்சனல் அக்கௌண்ட்லேயே டீல் பண்ணுறது, இல்லை யூ ஹேவ் டு செட் அப் அஸ் அ ஸ்மால் விச் இஸ், ஏன்னா அவங்க பயம் என்னன்னா இது நம்ம ஒரு கம்பெனியோ சின்ன ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம வந்து வி ஃபாலோ எல்லாமே டேக்ஸ் கீழே ஃபாலோ ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குதுல்ல. கரெக்ட். ஸோ நான் 10,000 விற்கலாம், ஆனால் அவங்க நினைக்கலாம் அது டேக்ஸ் பே பண்ணுமோ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு தோணும். ஸோ அதேமாதிரி இருக்கு. இல்லை வாட் இஸ் த ட்ராபேக் அண்ட் வாட் இஸ் த அட்வான்டேஜஸ்? நல்ல கேள்வி ஆசாத். என்னன்னா நிறைய பேர் என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சிருக்காங்கன்னா, ஒன்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தனியாக அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏபின்னு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தனியாக அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்ட். நீங்கள் வந்து சொல்லுவாங்களே ஒரே 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதுவுமே ஒரே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பர்சனல் பிஸ்னஸ் ரெண்டுமே கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன் என்ன பிரச்சனை வரும்னா, நாளைக்கு வந்து நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யும் போது நீங்கள் பர்சனலையும் பிஸ்னஸ் பிரிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிற விற்பனை மூலமாக என்ன இன்கம் வந்துச்சோ அதுக்கு அப்படியே டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து விற்பனைக்கு உண்டான செலவுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த செலவுகளில் வந்து ஏடிஓ ஏற்றுக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிஸ்னஸ்க்கு வந்து தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து பேங்க்கில் போய் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சோல் ட்ரேடிங் ஏபின்னு வச்சுருக்கேன், ஆனால் இது பிஸ்னஸ் நேம் தனியாக இருக்குன்னா பேங்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் நேம் தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் பரிவர்த்தனை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் அந்த கேள்வியை ஒட்டியே இன்னொரு கேள்வி, எப்போதும் பயப்படுறதுனா ஏன் அப்படி பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பார்த்தோன்னா, அவங்க வந்து அதிகமாக வருஷத்துக்கு ஒரு 15,000-20,000 ட்ரேட் பண்ணலாம். அவங்களுக்கு பயம் என்னன்னா அந்த 20,000க்கு நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டணுமான்ற ஒரு பயம் எப்போதுமே மனசில் இருக்குது. இல்லை அதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஏதாச்சும் இருக்குதா டேக்ஸ்? இல்லை, இப்போ நீங்கள் சோல் ட்ரேடராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சோல் ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் தனிநபருக்கு என்ன டேக்ஸ் அதே தான் அவங்களுக்கு வரும். இந்த 4 ப்ராக்கெட்டில் டேக்ஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 18,200 வந்து இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்ட். அதுக்கு தேவை சொல்கிறீங்களா? ஏன்னா அது நம்ம இன்னும் முக்கியம். ஆமாம், அந்த நீங்கள் சோல் ட்ரேடிங் ஏபின்னு பண்ணுறீங்கன்னா அந்த சோல் ட்ரேடிங் ஏபின்னு வர பிஸ்னஸ்க்கு உண்டான லாபத்துக்கு வந்து நீங்கள் டாக்ஸ் பே பண்ணணும். ஆனால் அந்த டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபைட் டாக்ஸ் ரேட் கிடையாது, தனிநபர் வருமானம் தான் அது. தனிநபர் வருமானத்துக்கு வந்து 4 அடுக்கில் டாக்ஸ் பே பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா. லைக் முதல் 18,200 வந்து 0 டாக்ஸு, அப்புறம் 18,200 4 அடுக்காக டாக்ஸ் வருது. 16%, 30%, 37%, 45%. 45% மேக்ஸிமம் ரேட். ஓகே, நீங்கள் வந்து அந்த இன்கம் தகுந்த மாதிரி நீங்கள் டாக்ஸ் பே பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு 20,000 லாபம் வருதுன்னா கண்டிப்பாக 20,000 டாக்ஸ் வராது. ஆனால் அதுக்கு சரியான கணக்கு வச்சிருக்கணும். as simple as that. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, கண்டிப்பா வருமான வரி தாக்கல் செய்யணுமானா once நீங்க ஏபிஎன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே you have to file a tax return regardless of your income or loss. You're obligated to file your tax return. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து பேரோல இருக்காருன்னா கண்டிப்பா அவர் வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அவரோட ஆனுவல் இன்கம் வந்து 18,200 கீழே இருக்கலாம், but still he has to file his tax return. ஓகே, இந்த மாதிரி விஷயத்துல இப்போ ஒருத்தவங்க வீட்லேருந்து வேலை செய்யும் போது அவங்க என்னென்ன விஷயத்த வந்து அவங்க டாக்ஸ் இதில், ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் 25,000 அவங்க ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு மினிமம் சொல்கிறேன், நான் ஹையர் பேக்கெட்டில் போல் ஃபஸ்ட்டு இதில் கேட்டுக்கிறேன், ஒரு 25,000 30K வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ அவங்க வீட்லேருந்து வேலை செய்கிறாங்க, அதுக்கான டைம் அவங்க வீட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபீஸ் ரெண்ட் இதெல்லாம் அவங்க இதை கொண்டு வர முடியுமா, இல்லை அவங்க வந்து தாராளமாக கொண்டு வரலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லி டிக்ளேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ ஃபார்
ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீடு வந்து ஒரு 500 ஸ்கொயர் மீட்டர்ஸில் இருக்குது, அதில் ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் வந்து பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்ட் பே பண்ணுறாங்கன்னா அந்த 1/5 ரெண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். சொல்ற புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீட்டுக்கு வந்து ரெண்ட் வந்து $2,000 வச்சுக்கோங்களேன், இவங்க யூஸ் பண்ற பிசினஸ் ஸ்பேஸ் வந்து 1/5னா அப்போ $2,000 டிவைடட் பை 5 $400 வந்து அவங்க வந்து பிசினஸ் எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் எல்லா எக்ஸ்பென்ஸ் ஹீட்டிங் கூலிங் வாட்டர் எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் ஆமா இன்டர்நெட் எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொபோஷனை கிளைம் பண்ணிக்கலாம், பிசினஸ் எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். அது போக அவங்க அந்த பிசினஸ் கண்டக்ட் பண்றதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர், ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒருத்தர் என்கேஜ் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல பொருள் வாங்கி அவங்க வந்து ஸ்டாக்கா வைக்கலாம். அதே மாதிரி ஒரு தொழிலாளி வேலைக்கு வச்சிருக்கலாம், ரிமோட்டா கூட ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு உண்டான சம்பளம் அது எல்லாமே செலவா காமிச்சுக்கலாம். அவங்க செலவு காமிச்சா நிகர லாபம் என்ன வருதோ அந்த லாபத்துக்கு தான் அவங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகே, இது அடுத்த கேள்வி நான் வந்து ஒரு ஜென்ரலான கொஸ்டின் தான். ஐ மீன் இது நார்மலாக நம்ம பார்க்கறது எங்கே நிறைய பேர் கேட்குற கேள்வி எப்போதுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவங்க ஒரு விஷயத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்டால் போடுறாங்க, அது ஒரு மார்க்கெட்டிங், இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய இடத்துக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிறீங்க, ஸோ நிறைய இடத்துல ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸில் காமிக்க முடியுமா? பெனிஃபிட் இருக்குதா? ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு இடத்துல ஸ்பான்சர் பண்ணுற ஒரு பெனிஃபிட் இருக்குதா இந்த விஷயத்தில்? இல்லை, தாராளமாக காமிக்கலாம். See, at the end of the day ஸ்பான்சர் பண்ணுறது எதுக்குன்னா, you're creating awareness among the common public that you're having a business. Indirectா வந்து you're soliciting a kind of enquiries தான். This is as good as you advertising a product தான். அது வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறது எல்லாமே is treated as a மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஆனா வந்து அதே சமயம் வந்து ஒரு சேரிட்டபிள் காஸ்ட் டொனேஷன் பண்றதா இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த டொனேஷன் வந்து டிடக்டபிளாங்கிறது வந்து இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் வேரியஸ் கிரைட்டீரியா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டொனேட் பண்ற ஏஜென்சி வந்து should be classified as a deductible gift recipient, DGR ன்னு சொல்லுவாங்க. ஆமா, DGR. அது இருந்தா தான் வந்து நீங்க டொனேட் பண்றது டிடக்ஷனை கிளைம் பண்ண முடியும், இல்லாட்டி you cannot claim it as a deduction. ஆனா நீங்க ஸ்பான்சர் பண்றது, ஸ்டால் போடுறது அதெல்லாம் வந்து claim it as a marketing expenses. அதோட பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ இந்த DGR டச் பண்ணாத கேக்குறேன். சோ எல்லா ஆர்கனைசேஷன் which is non profit comes under DGR, இல்ல ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன் மட்டும் தான் அது DGR குள்ள இருக்குமா? ஆமா, நார்மலி பாத்தீங்கன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் வந்து DGR இருக்க முடியும். ஓகே, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ப்ராஃபிட் மோட்டிவோட ஒரு ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா they cannot be registered as a DGR. ஓகே, நான் கேள்வி என்னன்னா, எல்லா ஆர்கனைசேஷன் நிறைய ஆர்கனைசேஷன் இங்க அட்வர்டைஸ் பண்ற எல்லாருமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. Do they come under the DGR or அல்ல அது வந்து தனியா அப்ளை பண்ணுமா? இல்ல அவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணும். DGR ஸ்டேட்டஸ் தனியா அப்ளை பண்ணணும். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு நீங்க டொனேட் பண்றீங்க, அவங்க DGR என்னன்னு தெரியலன்னா நீங்க போய் ஏபிஎன் லுக்கப்ல வந்து அவங்க ஏபிஎன் நம்பர் போட்டு பார்த்தாலே DGR என்னன்னு தெரிஞ்சிடும். அதுலயே தெரிஞ்சிடும். எப்படி நீங்க வந்து ஒரு கம்பெனி இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு செக் பண்றீங்களோ அதே மாதிரி DGR நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன், குட். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இப்போ நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணது மோஸ்ட்லி வந்து ஸ்மால் பிசினஸஸ் which is a home based business இதே மாதிரி. So let's go a little bit more. Who was business established, who are running for like 5 to 10 years now. அந்த மாதிரி business established businesses அவங்களுக்கான tax obligation வரும்போது what are the common thing that you see among people? Like a good question, Azad. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியலி வந்து நீங்க வந்து டெஸ்டிங் த வாட்டர் மாதிரி சோல் ட்ரேடர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பிசினஸ் அபரிதமான வளர்ச்சிக்கு ஒரு 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 ஸ்கோப் இருக்குன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ரிஸ்க் அவாய்ட் பண்றதுக்கு வந்து கம்பெனியை போடுறதா பெஸ்ட். ஏன்னா நீங்க சோல் ட்ரேடர் இருந்தீங்கன்னா அதுல என்ன ரிஸ்க் அப்படின்னா அதுல வந்து அசட் ப்ரொடெக்ஷன் கிடையாது. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு எலக்ட்ரிஷியனை ஒர்க் பண்றீங்க சோல் ட்ரேடரா, ஏதோ ஒரு இடத்துல தப்பாயிருது, அப்போ அந்த கன்சியூமர் வந்து உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டாருன்னா உங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களும் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நீங்க இது வரைக்கும் ஏர்ன் பண்ண பணம் சொத்து எல்லாமே நீங்க இழக்க வேண்டிய நேரிடும். ஆனா அதே வந்து ஒரு கம்பெனியா போயிட்டீங்கன்னா இட்ஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட சொத்து வந்து எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகாது, கம்பெனி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தொழில் தொடங்குறீங்க, $10,000 போட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க கம்பெனியில, ஆனா அந்த கம்பெனி வந்து லாஸ் ஆகி ஒரு $50,000 கடன் ஆயிடுச்சுன்னா அந்த $50,000 கடன் உங்ககிட்ட இருந்து வசூலிக்க முடியாது, கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. ஸோ எப்பவுமே வந்து பிசினஸ் ஸ்ட்ரக்சர் is very very important. இங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து 4 வகையான பிசினஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சோல் ட்ரேடர், ஒன்னு வந்து P2 லிமிடெட் கம்பெனி, தேர்ட் வந்து பார்ட்னர்ஷிப், ஃபோர்த் வந்து ஃபேமிலி ட்ரஸ்ட். இதுல வந்து ரொம்ப சேஃபானது என்னன்னு பாத்தீங்கன்னா அசட் ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து P2 லிமிடெட் கம்பெனி அண்ட் ட்ரஸ்ட் தான். சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப் ரெண்டுமே ரிஸ்கி. ஸோ என்ன ஏற்கனவே சொன்னது ரெண்டுமே அசட் ப்ரொடெக்ஷன் கிடையாது. பார்ட்னர்ஷிப்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மினிமம் 2 பேர் சேர்ந்தா பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்க முடியும். ஆனா அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா பல சமயம் வந்து மனஸ்தாபத்தினால வந்து பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிறத நிறைய சான்ஸ் இருக்கு. அப்போ வந்து இட் லீட்ஸ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனா பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிற மாதிரி 1க்கு 2 டைம் யோசிக்கிறது பெட்டர். ஓகே,
இப்போ நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப் டச் பண்ணால் ஒன்றும் கேள்வி. நான் நேற்று கூட ஒருத்தரை பார்த்தேன், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவரை பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் இதுதான். அவர் ஒரு கடை வச்சிருந்தாரு. அவங்க ஒரு 2 பேர் ஃப்ரெண்டு சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 2 years அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயத்தால அவரால் ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதனால அவர் வந்து ஃபுல்லாக கான்ட்ரிபியூஷன்ல அந்த சைடில் இல்லை. ஆனால் இவர் தான் மேஜராக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து வெளியே சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நான் வெளியே வர்றது இதுலேருந்து? ஸோ ஏன்னா அவங்க கம்பெனி ஆரம்பிக்கவும் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து சைலண்ட் ஆகிட்டாரு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து வாட் ஆர் த லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் legal things they have to either to come out or இல்ல இனிஷியலாவே நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் மாதிரி வச்சு வைக்கணுமா? எப்படி இல்ல கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் வந்து கண்டிப்பா அக்ரிமெண்ட் வேணும், பார்ட்னர்ஷிப் டீட் கண்டிப்பா வேணும். நார்மலி ரிட்டனா இருந்துச்சுன்னா இஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கம்பெனியோட கான்ஸ்டிடியூஷன் சொல்ற மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் வெரி எசென்ஷியல். 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒருத்தர் வெளியே வந்துட்டாங்கன்னா பார்ட்னர்ஷிப் கெட்ஸ் கொலாப்ஸ், டிசால்வ் ஆயிரும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் வந்து மினிமம் 2 people வேணும். அதில் ஒருத்தர் வெளியே பண்ணிட்டாலும் you have to close the business, no other option. Unless otherwise is going to admit somebody as a partner before the previous partner is leaving the business. அது கண்டிப்பாக வேணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இதே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கலாம், ஒரு டைரக்டர் இருக்கலாம். இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர்ந்து 2 ஷேர் ஹோல்டர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒருத்தர் நீங்கள் வெளியே போகிறதா இருந்துச்சுன்னா அந்த இன்னொரு ஷேர் ஹோல்டர் தான் அவரோட ஷேரை பைபேக் பண்ணிட்டு இவர் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் அது பண்ண முடியாது. ஓகே. ஆமாம், பார்ட்னர்ஷிப்பில் 2 பேர் இருக்கணும். ஒருத்தர் வெளியே போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா இந்த ஹோல் பிஸ்னஸே க்ளோஸ் ஆயிடும். ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரே வந்து க்ளோஸ் ஆயிடும். ஆமாம். ஓகே. ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப் அப்போ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போதே அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட லாங் டேர்ம் விஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபேமிலி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க வச்சுக்கலாம். அப்போ வந்து ஃபேமிலி ட்ரஸ்ட் இஸ் த பெஸ்ட். இந்த ஃபேமிலி ட்ரஸ்ட்ல என்ன அட்வான்டேஜ்னா அசட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி எஸ்டேட் பிளானிங் இஸ் லாட் ஈஸியா. சொத்து வந்து உங்க சந்ததிக்கு ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும் ஃபேமிலி ட்ரஸ்ட்ல. அதனால ஒரு பிளட் ரிலேட்டிவா இருக்கிற ஒரு செட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஆஸ்திரேலியா இஸ் குவைட் காமன். வேற கஃபேல பாத்தீங்கன்னா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் மாம் அவங்க கிட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி கேஸ்ல வந்து ஃபேமிலி ட்ரஸ்ட் இஸ் த பெஸ்ட். ஏன்னா வந்து இன்கமும் வந்து பெனிஃபிட்க்கு ஸ்ட்ரீம் பண்ணலாம், டாக்ஸ் ஆட்டோமைஸ் பண்ணலாம் ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட் பிசினஸ்ல. ஃபேமிலி ட்ரஸ்ட் சொல்றீங்களே, அந்த ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்ல முடியுமா? இது நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஒன்ஸ் ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ட்ரஸ்ட்ல போகணும், அந்த மாதிரி ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர் செட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் மெயின்லி ஃபார் செட்டிங் அப் அஸ் அ ஃபேமிலி ட்ரஸ்ட்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, டாட் அண்ட் மாம் கம்பெனி தான் நார்மலி. உங்களுக்கு வந்து க்ரோன் அப் கிட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் ஒரு $200,000 வருதுன்னா அந்த $200,000 வந்து could be split among the 4 dad and mom plus அவங்க adult kids. அந்த அடல்ட் கிட்ஸ் வந்து யூனிட்ல படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த இன்கம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து வேற அந்த 200,000 வந்து ஒருத்தர் வந்து டாக்ஸ் பே பண்றாங்க, அரௌண்ட் 30-35% டாக்ஸ், 40% டாக்ஸ் பே பண்ண வேண்டியது. அதே வந்து 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஈச் ஒன் கெட்ஸ் டாக்ஸ் $50,000. அப்போ வந்து டாக்ஸ் வந்து மினிமைஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஃபேமிலி ட்ரஸ்ட்ல என்ன பெனிஃபிட்னா இன்கம் வந்து குட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் தி பெனிஃபிஷியரிஸ். ஓகே, அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்புறமேல் வந்து அசட் ப்ரொடெக்ஷன். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபேமிலி ட்ரஸ்ட்ல வந்து 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவுட் சைடு யாருமே டச் பண்ண முடியாது, கிரெடிட் கார்டு டச் பண்ணவே முடியாது. அட் த சேம் டைம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் கண்ட்ரோல் இருக்கு. பெனிஃபிஷியர் இஸ் ஆட்டோமேட்டிக்கா வில் பி என்ஜாயிங் த பெனிஃபிட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஹெல்ட் இன் த ட்ரஸ்ட். இங்க என்னன்னா நார்மலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி ஒரு ட்ரஸ்ட்னா அதுக்கு ஒரு ட்ரஸ்டி வேணும். அந்த ட்ரஸ்டி வந்து கேன் பி எய்தர் பி இண்டிவிஜுவல் ஆர் கார்ப்பரேட் ட்ரஸ்டி. பட் ஆஸ்திரேலியா வந்து 99% கார்ப்பரேட் ட்ரஸ்டி தான் போவாங்க. கார்ப்பரேட் ட்ரஸ்டினா you will be having a separate equity limited company which will be acting as a trustee for the family trust. ஆனா அந்த கார்ப்பரேட் ட்ரஸ்ட்ல வந்து டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மம் அண்ட் டாடோ அந்த மேஜரை யார் ரன் பண்றாங்களோ அவங்க தான் வந்து டைரக்டர்ஸா இருப்பாங்க. இன்டைரக்ட்லி they will be controlling the company as well as the trust. Okay, அப்படிதான் இங்க நார்மல் செட்டப் இங்க. All right. Okay. Next வந்து I mean ஒரு general question. Let's say ஏன்னா இது வந்து tax timeன்றதுனால ஒரு individual tax benefit கேட்குறேன். End of the financial year. ஒரு காமனா வந்து ஒரு tax பண்றவங்களுக்கு I know that you're not dealing mostly with B2B but mostly with we are dealing with B2B. Yes. So B2B அதனால நான் கேட்குறேன். But individual tax பொறுத்த வரைக்கும் what are the common things that people should know when it comes to individual tax?
டேக்ஸ் அண்ட் ஏன்னா இந்த டைமில் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து ரிமோட் ஒர்க் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ. ஐ மீன் யூசேஜ் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்ட் அந்த ஃபேமிலி ஹோமே வந்து ஆஃபீஸை தான் இப்போ கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய டெப்ரிசியேஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது what are the tips that you can give for the common people when the time of tax? ரெண்டு மூணு விஷயம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி B2B தான் மோஸ்ட்லி டீல் பண்ணுறேன். பட் ஜஸ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் வியூவர்ஸ் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து ஜூன் வந்தோடனே டோன்ட் ரஷ் டு ஃபைல் யோர் டாக்ஸ் ரிட்டர்ன் பிகாஸ் யூ ஹேவ் டைம் டில் 31st October. உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுடைய வாட் யூ கால் சிங்கிள் டச் பேரோல் ஃபைனலைஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து தே ஹேவ் டைம் டில் July 14th. அப்புறம் ATOவில் வந்து உங்களோட அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் ப்ரீஃபில்லாக வந்து ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஆகஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரைட் டைம் டு ஃபைல் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி பை ஆகஸ்ட். 1st August மேலே நீங்கள் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் வரும்னு தெரிஞ்சுன்னா இமீடியட்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஃப்ரம் அ கேஷ் ஃப்ளோ பெர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு ஃபைல் ஏர்லி அண்ட் கெட் த மணி பேக். ஒன்று. ரெண்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எஸ்பெஷலி பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசால டெம்பரரி விசா இருக்கவங்களுக்கு வந்து மெடிக்கல் பெனிஃபிட் கிடையாது இங்கே ஆஸ்திரேலியாவில். அப்போ வந்து அவங்க வந்து இம்மீடியட்டாக தே ஹேவ் டு அப்ளை ஃபார் மெடிக்கல் லெவி எக்ஸம்ஷன். இல்லாட்டி தே வில் பி சார்ஜ் 2% மெடிக்கல் லெவி. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இன் ஆஸ்திரேலியானா தே ஹேவ் டு இமீடியட்லி அப்ளை ஃபார் மெடிக்கல் லெவி எக்ஸம்ஷன். இப்போ அப்ளை பண்ணால் தான் வந்து ஒரு 3 monthsல கிடைக்கும் பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் எ பிக் ரஷ். அது பண்ணலைன்னா unnecessarily will be paying 2% Medicare levy. And you will also be paying surcharge as well, right? So அதனால வந்து people who are not eligible for Medicare benefit, especially people who are on a temporary visa, student visa, international students, எல்லாமே வந்து if they're doing a part-time job or full-time, it doesn't matter. If they know that they're not eligible for Medicare levy அப்படின்னா they have to apply for Medicare exemption. That's compulsory. One. ரெண்டு வந்து அதே மாதிரி இங்கே வந்து யாராச்சும் ஆஸ்திரேலியன் ரெசிடென்ட் who are eligible for Medicare benefit அவங்க வந்து ஒரு $100,000 மேலே இன்கம் இருந்துச்சுன்னா சிங்கிளா அவர் ஃபேமிலியை வந்து ஒரு $186,000 மேலே இன்கம் இருந்துச்சுன்னா they will be levied medical levy surcharge. ரைட். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் என்னன்னா அங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த ஹெல்த் இல்லாட்டி அன்னெசரியாக வந்து அந்த மெடிக்கல் சர்ச்சார்ஜ் பேமெண்ட் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $100,000 சேலரியில் இருக்கீங்க அப்படின்னா 1% மெடிக்கல் சர்ச்சார்ஜ் $1,000 which is not useful for you. அதே வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா யூ பி பேயிங் a premium for $800. As a result, you'll be avoiding the medical levy surcharge. At the same time, you're getting a health insurance, right? Yes. Okay. அது வந்து நிறைய பேர் தெரியறது இல்ல. So long story short என்னன்னா நீங்க வந்து if you're in a situation very hard to pay medical levy surcharge னா immediately கண்ணை மூடிட்டு நீங்க ஒரு health insurance எடுக்கிறது advantage. Okay. So many people, right, don't separate அவங்க expenses separate பண்ண மாட்டாங்க. business expenses versus personal expenses. இதுமே லைட் டச் பண்ணீங்க. Especially in the individual அது எப்படி மெயின்டைன் பண்றது? How is it risky that way? Not maintaining it separately எல்லாத்தையும் ஒரே கண்டிப்பா இஸ் ரிஸ்கி தான். See நாளைக்கு வந்து நீங்க வந்து ஒரு டாக்ஸ் ஏஜென்ட் அப்ரோச் பண்ணா கூட அவருக்கும் வந்து it takes lot of time for you to for them to analyze which is personal and business which is business which is work related அப்படிங்கறப்ப அவரு see as எல்லாமே tax agents எல்லாமே they going to charge on hourly basis, right? இப்போ நீங்க ப்ராப்பரா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அவருக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 1 hour தான் ஆகும். நீங்க ப்ராப்பரா ரெக்கார்ட்ஸ் கொடுக்கலைன்னா அவர் அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கரெக்டா டிடக்ஷன் இதான் டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு 4 hours ஆயிரும். then you will be paying him an extra fee, right? Okay. அது ஒன்று இருக்கு. அப்புறம் டாக்ஸ் ஆஃபீஸ்லயே வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் அன்கிளியரா இருந்துச்சுன்னா it kind of poses a red flag. As a result, they will be encouraged to do an audit on you. அது வந்து unnecessary expenses. So முடிஞ்ச வரைக்கும் you have to keep your affairs separately. Work தனியா business தனியா வச்சுக்கிறது better. And especially if you're a businessனா கண்டிப்பா நீங்க வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப சீப்பா வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் குவிக் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி $10 பே பண்ணா போதும். You can maintain your accounts through QuickBooks, right? 0 MABல இருக்கு. இன்னைக்கு வந்து மொபைல் ஆப்ல நீங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். அதான் நீங்க வந்து ரெக்கார்ட் கீப்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் in Australia. If you are doing a business na record keeping is very very important. And if you are an employee na kandipa you should have for example you work from home na இன்னைக்கு வந்து கண்டிப்பா அவங்களோட hours வந்து diarize பண்ணுங்கறாங்க. log book maintain பண்ணியானு நீங்க flat எல்லாம் claim. Of course you can claim 67 cents per hour for your work from home expenses. ஆனா கண்டிப்பா you have to maintain a diary.
ஓகே ஆல்ரைட். எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் வந்து வெதர் ஒன் எம்ப்ளாயி ஆர் பிஸ்னஸ் மேன், நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் என்ன கிளைம் பண்ணுறது தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இட் cannot claim as a work purpose deductions. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காமன் மிஸ்கான்செப்ஷன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி இங்கேருந்து சிட்டிக்கு டெய்லி ட்ரெயினில் போயிட்டு வரீங்க, இந்த மைக்கி எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக லெட்ஸே அவங்க வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கலாம், பார்ட் டைமா ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, மேபி ஆக்டிவ் ஆர் நாட் ஆக்டிவ். ஆனால் அக்கேஷனலி அவங்க வந்து அந்த காரை யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்காக போயிட்டு வருவாங்க, இல்லை அவங்க ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறதே அந்த பிஸ்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஹவு தே டு செப்பரேட்? ஐ மீன் நான் வந்து என் வெஹிக்கிளை வந்து கேன் ஐ சே தட் ஐ எம் யூசிங் மை வெஹிக்கிள் ஃபார் த பிஸ்னஸ் பர்பஸ் சொல்லிட்டு ஐ கேன் டூ எனிதிங் வித் தட்? Sorry, before you answer, one more question is, other common thing, ஒரு வீட்டில் ஒரு லேப்டாப் வாங்குறோம்னா நார்மலாக வந்து should I have a small business, should I say that okay இது என் பிஸ்னஸ்க்காக வாங்கினதுன்னு காமிக்கிறது பெட்டராக இருக்குமா, இல்லை ஐ எம் யூசிங் இட் ஃபார் மை பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சிடலாமா? இல்லை, அது வந்து யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் வாட் இஸ் த ரேஷியோ இன் விச் ஐ யூசிங். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் வாங்கியிருக்கீங்க, இஃப் யூ எஸ்டிமேட் தட் என் பிஸ்னஸ் யூஸ் வந்து ஒரு 40% இருக்கு, பர்சனல் யூஸ் 60%னா இந்த 40% உண்டான எக்ஸ்பென்ஸ் நீ கிளைம் பண்ண முடியும். 60% அது நம்ம சொல்றதை பொறுத்து. ஆமா, கரெக்ட். சொல்றதை பொறுத்து தான். சொல்றதை பொறுத்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் டாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பேஸ் அந்த அவங்க பெஞ்ச் மார்க் இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் என்னங்கிறது தெரியும், அதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணிடுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குச்சுன்னா இட் கிரியேட்ஸ் ரெட் ஃபிளாக். கண்டிப்பா உங்களை query பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. Okay, if I'm buying any vehicle or anything, which is better? Like, should I buy it in my own name or in my company name or a business name? Yeah, it all depends upon where the vehicle is going to be used predominantly. Let's say if it's used 50% for my personal, 50% for my business. கண்டிப்பா பிசினஸ்ல வாங்குறது அட்வான்டேஜ் benefits. ஏன் அப்படின்னா பிசினஸ் டைம்ல வாங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி வந்து can claim it on the business. ஆமா, 50% நீங்க claim பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி of course personal side நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிசினஸ் அந்த காரோட ரன்னிங் காஸ்ட் இருக்கு பாருங்க, லைக் depreciation, fuel, rego, இதெல்லாமே 50% பிசினஸ்ல claim பண்ணிக்கலாம். Likewise you can also claim the depreciation. Okay. Depreciation claim பண்ணிக்கலாம். Okay. Now, depreciation பத்தி கேக்குறீங்க. Yeah, common question is depreciation and asset write off. Okay. What is that? ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து ஒரு காமனான क्वेश्चनா இருக்கும் பிசினஸ்ல இருக்கிறவங்க. depreciation asset write off. அத பத்தி சொல்ல முடியுமா? Okay. depreciation என்னங்கறனா தேய்மானம் தான். உங்களுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல, எறும்புற ஊர கல்லும் தேய்ம்பாங்கல்ல. அந்த மாதிரி எது வாங்கினாலுமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு வந்து தேய்மானம் இருக்கும், வேல்யூ கம்மியாகும். Okay. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க கார் வாங்குறீங்க, ஒரு $50,000 கார் வாங்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க $50,000 விற்க முடியுமா? முடியாது. எவ்வளவு விற்பீங்க? $40,000 விற்பீங்க. அந்த $10,000 தான் is nothing but a depreciation. It's an invisible loss. Yes. Right? So அதான் அது வந்து depreciation is nothing but a drop in the value of an asset due to usage and reflection of time. Okay. That's simple definition. Okay. And அதான் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, $2,000 வாங்குறீங்க, அதுக்கு லைஃப் டைம் 5 இயர்ஸ்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் $400 கம்மியாயிட்டு வருது. ஓகே, கரெக்ட்டுங்களா? ஆமா. அது 5 இயர்ஸ்க்கு. ஆனா டாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மால் பிசினஸ் என்கரேஜ் பண்றதுக்கு நீங்க வந்து 5 இயர்ஸ், நீங்க ஒரு பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் ரைட் ஆஃப் பண்றதுக்கு பதிலா வெரி ஃபர்ஸ்ட் இயர் ரைட் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படிங்கறாங்க. ஓ, ஃபுல்லாவே. ஆமா. ஓகே. தட்ஸ் கால்ட் இன்ஸ்டன்ட் அசெட் ரைட் ஆஃப். ஓ, ஓகே. ஆல்ரைட். சோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுடைய லாபம் வந்து ஒரு $2,000 வருதுன்னா, நீங்க லேப்டாப் வந்து ஒரு $1,500 வாங்கிருக்கீங்கன்னா $1,500 பட் ரைட் ஆஃப் பண்ணிட்டு நிகர நெட் ப்ராஃபிட் $500 டாக்ஸ் பே பண்ணா போதும். ஓகே. ஆல்ரைட். That's what is called instant asset write off. இப்போ வந்து up to $20,000 வரைக்கும் உங்களுக்கு ரைட் ஆஃப். That's instant asset write off limit அது. ஓகே. அது வந்து ஒரு அசெட்டுக்கு, அது ஒரு அசெட்டுக்கு. நீங்க ஒரு கார் வந்து $20,000 வேல்யூ கார் 5 கார் வாங்கினாலும் அதேதான் 100,000 நீங்க ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். providers use in the business. Of course, yes. ஒரு asterisk போட்டீங்க மேல. கரெக்ட்டா? Okay. You already answered about what are the things they can do அப்படின்றீங்க. Alright. இப்போ நான் இண்டிவிஜுவலா இருக்கும்போது நார்மலா let's say assume that நீங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ண மாதிரி தான், மைக்கியை நான் கிளைம் பண்ண முடியாது, இதை கிளைம் பண்ண முடியாது, மேபி பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ண முடியாது. See, அது என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வீட்ல இருந்து பாயிண்ட் A to பாயிண்ட் B டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா, you cannot claim anything. ஒர்க் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ண முடியாது. வேறஸ் இப்போ நீங்க ஒரு ஐடி கையா இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எம்ப்ளாயர் வந்து இன்னைக்கு வந்து கிளைண்ட் ஏக்கு போங்கிறாரு, இன்னொரு இடத்துல அது முடிச்சுட்டு கிளைண்ட் பிக்கு போறாருங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஆஃபீஸ் போயிட்டு அங்கிருந்து உங்க கிளைண்ட்ஸ்ல விசிட் பண்றீங்க பாருங்க, அதெல்லாம் எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே.
if you're visiting so many clients in within a day or within a month or whatever, you can claim. But main condition என்னன்னா first of all நீங்க வந்து main office போயிட்டு அங்க இருந்து போணும். Okay, fine, I understand. Yes. Say, what are the common people miss out usually in this type of things? Let's say நான் இப்போ நார்மலா நான் அன்னைக்கு யாராவது சொன்னா கேள்விப்பட்டேன் ஒர்க் பூட்ஸ்னா கூட நான் வந்து கிளைம் பண்ணலாம் எனக்கு ஆக்சுவலி அப்படின்னு. இல்ல நிறைய பேர் even you know executive suit code கூட கிளைம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. That's all a myth. அதில் கிளைம் பண்ண முடியாது. பிஸ்னஸ் யூஸ்வலி ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபேக்டரிக்கு போறேன்னா தே ரெக்கமெண்ட் அவங்களோட ரெக்கமெண்ட் என்னன்னா யூஸ்வலி யூ ஹேவ் டு கம் வித் த பூட்ஸ் சேஃப்டி ஹெல்மெட்ஸ் அண்ட் திங்ஸ். Can't I claim all those things as a because it's been forced on me by the employer? It all based on it's called occupation related deductions, right? அது கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காகிள் வாங்குறீங்க, ஒர்க் சேஃப்டி பூட்ஸ் வாங்குறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரிஷியன் அப்படின்னா நீங்க அந்த ஆக்குபென்சில் இருக்கீங்க, அந்த ட்ரேட்ல இருக்கீங்க and is related to a trade கண்டிப்பா claim பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பெர்ஃபெக்ட். பிசினஸ்க்கான டாக்ஸ் பிராக்கெட்ஸ்னா எப்படி இருக்குது ஆக்சுவலி? இல்ல business as such there is no tax bracket at all except for sole trader. ஏற்கனவே சொன்ன மாதிரி sole trader பொறுத்த வரைக்கும் they will be taxed on the business profits based on the individual tax rates, right? அவங்களை பொறுத்த வரைக்கும் தான் tax rate apply ஆகும். மற்றபடி ஒரு கம்பெனினா if you're a small businessனா if your turnover is less than $50 million per annum அப்படின்னா if you're a base rate entityனா normally 25% tax கம்பெனிக்கு. ஓகே. அதுக்கு மேல இருக்குன்னா if your turnover is above $50 million னா 30% tax flat rate. Okay. And partnership பொறுத்த வரைக்கும் again அதே மாதிரி தான். Partnership is nothing but ரெண்டு sole traders சேர்ந்து ஜாயின் பண்ற மாதிரி தான் partnership. அதே கான்செப்ட் தான். என்ன ப்ராஃபிட் வருதோ அதை வந்து அவங்களோட பர்சனல் டாக்ஸ்ல ஸ்பிட் ஆகி அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் $100,000 வருது பார்ட்னர்ஷிப்க்கு ரெண்டு பார்ட்னர்ஸ்னா $50,000 each one will be shared among the two partners and they will be taxed the individual tax rates. ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதே தான். ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் the trustee has to distribute the profits to the beneficiaries and it's being taxed in the hands of the beneficiaries தான். Okay. அதுக்கு ஒன்றும் பெருசா ஸ்டாண்டர்ட் டாக்ஸ் ரேட் கிடையாது. Okay. And other common misconception, okay? Tax agents எல்லாருமே வந்து கம்பெனிக்கு பண்றாங்க so expensive அப்படின்ற ஒரு அது மிஸ்கன்செப்ஷனா இல்ல கரெக்டா நான் சொல்ல மாட்டேன் பட் இட்ஸ் a common thing that okay ஒரு tax agent நான் பிசினஸ்னாக அப்ரோச் பண்ணா அது எக்ஸ்பென்சிவ் அதிகம் காஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. That's a one thing. Other thing is very common problem among business people is ஒரு tax agent கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, they are not happy for some reason. அவங்களை விட்டு எப்படி வருதுன்னு தெரியாது. ஓகேவா, இது காமனா இருக்கும் யூஸ்வலி. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் பட் ஆனால் வராது. ஏன்னா அவங்க they might have maintained all their books. அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து is there a transition easy way to do a transition அப்படி இருக்குதா அப்படின்றத சொல்றீங்களா? ஓகே, உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து டாக்ஸ் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்றது வந்து இஸ் இட் எக்ஸ்பென்சிவ் ப்ரொபோசிஷன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து நீங்க வந்து ஒரு தலைவலி காய்ச்சல்னா ஒரு டாக்டர் போய் பார்த்தா ஆகணும், ஒரு சர்ஜரி பண்ணாலும் டாக்டர் போய் பார்த்தா ஆகணும். உங்களுக்கு இந்த லெவல் வேரிஸ், ரைட்? அதே மாதிரி தான் நீங்க வந்து ஒரு சிம்பிள் எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே ஃபார் யூ டு ஃபைல் டாக்ஸ் பை யோர் செல்ஃப் ஆன் யுவர் ஓன். ஆனால் அதில் வந்து நீங்கள் நிறைய டிடக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் காமன் ஃபார் பீப்புள் டு ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்? அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா தே ஹேவ் 2 sources ஆஃப் இன்கம். ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் வருது, இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெண்டல் வருது. அப்போ வந்து இட் பிகம்ஸ் பிட் complicated. They wouldn't know how to manage the taxes. அப்போ வந்து definitely I would recommend for them to employ a tax agent because at the end of the day பாத்தீங்கன்னா அதுல வர benefit வந்து will definitely overweigh the fee they pay to the tax agent. கண்டிப்பா. அதனால கண்டிப்பா நல்ல tax agent பார்க்கிறது வந்து is always advisable. Likewise even international students, temporary visa holders அவங்க எல்லாமே வந்து அவங்களாம் லான்ச் பண்றதுக்கு பதிலா tax மூலமா பண்ணா there are a lot of inherent benefits. அவங்க tax agent point of viewல பார்க்கிறது வந்து டிஃபரெண்டா இருக்கும், இவங்க பார்க்கிறது டிஃபரெண்டா இருக்கும். அந்த ஹிடன் டிடக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்க சான்ஸ் இருக்கு. whereas அந்த டாக்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து will try to maximize the benefits all well within the books தான் பார்த்துட்டு they will try to maximize the benefits. Okay, perfect. அதனால வந்து கண்டிப்பா அது beneficial தான், no doubt about it. Okay, all right. And to answer
ask ஒரு other question. For example, நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு டாக்ஸ் ஏஜென்ட் இருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட் இருக்கீங்க, but for some reason are not happy. அங்கேருந்து எப்படி வெளியே வருதுன்னா, first of all you have to do your own research. வெளியே மற்ற டாக்ஸ் ஏஜென்ட்ஸ்ட்டு வந்து கான்டாக்ட் எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்பாருன்னா ஏன் உங்கள் இப்போ இருக்கிற அக்கௌண்ட் இருந்து வருவீங்கன்னு கேட்பார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி அவர் ரொம்ப டூ பிக்காக போயிட்டாரு, எங்களை வந்து அட்டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்யூனிகேஷன் லெவல் ரொம்ப பூவராக இருக்குது, ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி எங்களுக்கு சரியான டாக்ஸ் சர்வீஸ் ஸ்டாட்டஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் இட்ஸ் ஃபைன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேற பெருசாக டாக்ஸ் ஆஃப் டெத்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டக்ட் இந்த பிஸ்னஸ் லெஜிட்டிமேட்லினா நீங்கள் பேசுகிற இன்னொரு அக்கௌண்டன்ட் வந்து வில் பி இன்க்ளைன் டு யூனோ ஆன் போர்ட் யூ ஆஸ் அ நியூ கிளைண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து வி ஹேவ் டு கெட் எத்திக்கல் கிளியரன்ஸ் லெட்டர். ஓகே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு லெட்டர்ஸ் இந்த மாதிரி ஆசாத் பிடி லிமிட் வந்து எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அவங்கள எங்களை வந்து டாக்ஸ் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் வில்லிங். ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் டேக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இஸ் தேர் எனி எத்திக்கல் ரீசன்ஸ் ஃபார் யூ டு சே நோ ஃபார் திஸ் அரேஞ்ச்மெண்ட்னு கேட்போம். ஓகே, அப்போ வந்து அவங்க வந்து இல்லை எத்திக்கல் ரீசன் ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட இருந்து அவங்களோட பல ரெக்கார்ட்ஸு, ஃபினான்ஷியல்ஸு, பேலன்ஸ் ஷீட், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், டாக்ஸ் கால்குலேஷன்ஸ், போர்ட் மினிட்ஸ், ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே பாஸ் ஆன் பண்ணின்னு சொல்லி கேட்போம். இல்லை கொடுத்த பின்னாடி தென் யூ ஹேவ் டு சென்ட் தம் அன் அஃபிஷியல் செசேஷன் லெட்டர், டெர்மினேஷன் லெட்டர். எப்பவுமே உங்களுக்கு வந்து லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் வந்து டெர்மினேஷன் கிளாஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி 30 days நோட்டீஸ்னா ஹேவ் டு கிவ் 30 days நோட்டீஸ். ஓகே, அதுக்கப்புறம் can part ways. All right. And one more thing is there are businesses in overseas. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம் டாக்ஸ் டைம்ல we do tax for this ன்னு போட்டு, ஆனால் அவங்களுக்கு இது எல்லாமே ஓவர்சீஸ்லேருந்து பண்ணுறாங்க. மேபி தே யூஸ் டு பி ஹியர், அவங்க மூவ் ஆகிருக்கலாம், பட் ஆனால் அவங்க டேரெக்டாக ஓவர்சீஸ்லேருந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணி தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணுறாங்க. Do you think that is I'm not asking like a business doing it something overseas with their own team கேட்கல, ஆனால் இண்டிவிஜுவலுக்காகவே வந்து தனியாக சொல்கிறாங்க நாங்கள் ஊர்லேருந்து உங்களுக்கு பார்த்து தரோம், நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு கொடுக்கும்போது is it okay or legit to pass on your information about your no, thing? that's not right. You're not supposed to pass on the personal information to any third party unless otherwise they are appointed registered tax agents. Yes. Yeah. Okay. Otherwise it's highly risky. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, உங்களோட பர்சனல் ஏடிஓ லாகின்ல மைகவ் லாகின்ல போய் ஆன் பிஹாஃப் தே டூ த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். தட்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். ஓகே, அது பண்ணக்கூடாது. அதுலேயே வந்து டிக்ளரேஷனு கேட்கும் உனக்கு நீ தான் பண்ணியா இல்லை யாரா பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பேர் நான் தான் பண்ணேன்னு சொல்லி பண்ணுறாங்க, பட் அது பண்ணுறது வந்து இஸ் இல்லீகல். அது பண்ணக்கூடாது. either if you're confident that you know the stuff and you can file the tax returns on your own, நீங்களே தனியாக பண்ணலாம். இல்லைன்னா it's always better to go through a registered tax agent. Okay, the advantage. Perfect. Okay, all right. Thank you so much. But before we end, but just can you explain about Premier One Tax? How long you have been operating in the industry? And I saw that your small business ஒன்று ஸ்ட்ரக்சரில் செட் பண்ணிக்கிறீங்க சின்னதாக ஒன்று பார்த்தேன். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். Premier One Tax account வந்து லாஸ்ட் 8-9 years ப்ராக்டிஸில் இருக்கு. And it has grown to a stage where நாங்கள் வந்து ஒரு 6 employees இருக்கோம் இங்கே என்னையும் சேர்த்து. And India we have an outsourcing team where around 3-4 qualified accountants are working for us. Premier One Tax and Accounting is fully focused on service in small and medium businesses, posting an annual turnover of $500,000 and above. Okay. During the last 8-9 years of journey, I have come across cases where there are new small business owners, new startups who want to start a business. At the same time, they can't afford to pay a decent fee. Yes. Right? அது பார்க்கும்போது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியன் எக்கனாமி இஸ் driven by small businesses. Yes. அப்படி இருக்கும்போது we thought we should help them. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா we have set up another company similar to a budget airline model. It's called Afford Books Tax. அதோட tagline பார்த்தீங்கன்னா affordable accounting for all. அந்த கான்செப்ட்ல வந்து we are offering a very competitive price in such a way that the fee is linearly related to the revenue they're making. Okay. For example, அவங்களோட turnover வந்து $150,000 இருந்துச்சுன்னா இது fee. ஒரு $100 $200 fee. 50,000 to 100,000 இது fee. ஒரு 7 tier start வச்சிருக்கோம். Okay. It goes up to $500,000. Obviously above $500,000 they have to come to Premier One. Of course, yes. So the என்ன ஐடியானா as you grow our fee grows. Perfect actually. So அது வந்து we getting a very good response. And especially நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா we are more than happy to give you free advice, 15-20 minutes free advice if you are inclined to start a business. Once the business start பண்ணிட்டீங்கன்னா we are more than happy to welcome you and onboard you and accommodate you in Afford Books Tax. fee கண்டிப்பா ரொம்ப மாடரேட்டா இருக்கும். அந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் நீங்க. Sure. And it will definitely beat all the prices here.
other concept. Oh, perfect. All right. Okay, thank you so much. Thank you so much for your time. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பிச்சு இண்டிவிஜுவல் டேக்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் we see you as you also a top contributor for many of the shows, events, எல்லாத்துக்கும் லாஸ்ட் நடந்த மொய்வேந்தில் கூட அவங்கள பார்த்தோம். Thank you. And your contribution is much appreciated. Thank you. Thank you so much for your time. Thank you. Likewise, thanks for AUS Tamil TV for giving this opportunity. And thank you very much to you and your crew. Thank you. Thank you very much. Bye. Thanks.